திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 பேரை ரிவாலால் தாக்கிவிட்டு தப்பி சென்ற கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணாநகர் பகுதியில் 7 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து அந்த பகுதியில் நின்றிருந்த கோபால், கார்த்திக், ராமர் ஆகிய 3 பேரையும் ரிவாலால் சிரமாரியாக தாக்கிவிட்டு அப்பகுதியில் நின்றிருந்த ஆட்டோ மற்றும் மீன்கடை கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் காரைக்குடி சேர்வா ஊரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் என்பதும் கடந்த பங்குனி மாதம் காரைக்குடியில் நடைபெற்ற திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே காயமடைந்த 3 பேரும் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சேர்வா ஊரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான ஆர்.பி. சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்தார். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி ராஜஸ்தானில் உள்ள தனது சொந்த ஊரான உதய்பூருக்கு சென்றபோது கார் விபத்தில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஆர்.பி. சௌத்ரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் ஆர்.பி. சௌத்ரி ஆற்றிய பணிக்காக 3 முறை பிலிம்பேர் விருதுகளை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்.பி. சௌத்ரி மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலரும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேக தலைவர் விஜய் காங்கிரசிடம் ஆதரவு கோரியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் அரசியல் அமைப்பை அதன் எழுத்து மற்றும் உணர்வின்படி பாதுகாக்க உறுதி பூண்ட ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்திற்கே மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தெளிவாக உள்ளது என்று தெரிவித்த அவர், எந்த வகையிலும் பாஜகவும் அதன் கைப்பாவைகளும் தமிழக அரசை நடத்துவது அனுமதிக்க கூடாது என்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேக தலைவர் விஜய் காங்கிரசிடம் ஆதரவு கோரியுள்ளது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.